இந்த ரிவ்யூவில் எந்த மூவி பற்றி பார்க்க போனால் விஷ்ணு விஷால் ஐஸ்வர்யா லட்சுமி லீட் ரோலில் நடிச்ச கட்டா குஸ்தி 2 எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். படத்துடைய ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஐஸ்வர்யா லட்சுமிக்கு விஷ்ணு விஷால் ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருப்பாரு. அவங்க ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கான்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி இந்த பாட்டில் விஷ்ணு விஷால் ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்காரு, குழந்தையும் பார்த்துக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே விஷ்ணு விஷாலுக்கும் ஐஸ்வர்யா லட்சுமிக்கும் சின்ன சண்டை வருது குழந்தை வளர்க்குறத பற்றி. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா லட்சுமியோட ரெஸ்லிங் கரியருக்கு பெரிய ப்ராப்ளம் ஒன்று வருது. அதுக்கு காரணம் விஷ்ணு விஷால் தான் சந்தர்ப்ப சூழ்நிலையும் அமைது. அதுக்கப்புறம் என்னாச்சு, பிரிஞ்சவங்க ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் படத்துடைய மீதி கதை. விஷ்ணு விஷால் ஆக்ஷன் மூவிலாம் நடிச்சவர். இந்த படத்தில் கதையின் நாயகனாக நடிச்சிருக்காரு. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதும் ஈஸி இல்லை, அதுலேயும் கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிற அந்த மூமெண்ட்லேயும், கிளைமேக்ஸ் போர்ஷனில் கோர்ட் சீனில் ஜென்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிற அந்த மூமெண்ட்லேயும், காமெடி டைலாக்லையும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. ஐஸ்வர்யா லட்சுமி ஆக்ஷன், இமோஷன், ஹஸ்பண்ட் மேலே இருக்கிற பொசசிவ் வச்சு காமெடி சீக்வன்ஸ் வருது, அதுலேயும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே அவங்க ஓன் வாய்ஸில் டப்பிங் கொடுத்துருக்கலாம். சின்ன குழந்தை சாரா இமோஷன், சென்டிமெண்ட், சென்சிபிளாக விஷயத்தை கன்வே பண்ணுறது, முனிஷ்காந்துக்கு ரெஸ்லிங் தெரியாதுன்னு கலாய்க்கிற அந்த மூமெண்ட்லேயும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. மோக்ஷா ஸ்கூல் டீச்சராக நடிச்சிருக்காங்க. முந்தானி முடிச்சு தீபா கேரக்டரும் நாட்டாமல் ராணி கேரக்டர் இன்ஸ்பயர் பண்ணி இந்த கேரக்டர் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த காலத்துலேயே இது மாதிரி டீச்சர் இருக்காங்களான்னு நமக்கு தோணுது. ஹீரோயினுக்கு பிரச்சனை வந்தால் இவங்க தான் காரணம்னு சொன்னதெல்லாம் போங்கா தான் தெரிஞ்சுது. அதர் கேரக்டர்ஸில் வந்த ஆக்டர் கருணாஸ், முனிஷ்காந்த், காளி வெங்கட், லிசி ஆண்டனி, கஜராஜ், கருணாகரன் எல்லாருமே கேரக்டர்ஸை ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்துடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் விஷ்ணு விஷால் ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கும்போது காலனியில் இருக்கிற லேடிஸ் சோஷியலாக பழகிறத பார்த்து அவங்க ஹஸ்பண்ட் சந்தேகப்படுறதுலாம் பாண்டியராஜன் நடித்த கோபாலா தான் நமக்கு ஞாபகம். செகண்ட் ஹாஃபில் விஸ்வாசத்தை கொஞ்சம் தொட்டுட்டு போயிருக்காங்க. கில்லி அப்படி போட்டுச்சாங்க, ப்ளேஸ் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டோரா வச்சு இமோஷனலாக குழந்தைக்கு கதை சொல்கிற விதமும் நல்லாவே ஒர்க் ஆகிருந்தது. கருணாஸ் ஆணாதிக்க சிந்தனை கொண்டவர், அதனால ஆணாதிக்கத்தை வச்சு ஒரு சில கவுண்டர் காமெடி பண்ணுறாரு. அதுவும் கருணாஸ் ஒய்ஃபு கவுன்சிலராக அந்த போர்ஷனும் ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருந்தது. இந்த படத்தில் வர மெசேஜ்னால், நமக்கு நிறைவேறாத ஆசையை குழந்தை மேலே திணிக்கூடாது, அவங்களுக்கு என்ன ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நாம் உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு சொன்ன விதம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷால் சமையல் பண்ணுறது, மாப் போடுறதுலாம் எனக்கு தெரியாமல் வீடியோ பண்ணி வைரல் பண்ணிடுறாங்கன்னு சொல்கிறாரு. ஜன்னலை திறந்தாலே பக்கத்து வீட்டு வியூ தான் வரும். இதை பார்க்குற ஆடியன்ஸ் நம்மளுக்கு யாருன்னு தெரியும், ஆனால் விஷ்ணு விஷாலுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறது ஆச்சரியமாக தான் இருக்குது. டைரக்டர் செல்லா ஐயாவு கட்டா குஸ்தி பார்ட் 1 வெற்றி இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ட்ராமேட்டிக்காக இருந்தாலுமே செகண்ட் ஹாஃபில் ரொம்ப காமெடியாக கொண்டு போயிட்டாரு. அதில் வெற்றி அடைஞ்சிருக்கான்னு தான் சொல்லணும். ரெஸ்லிங் கோச் பிரச்சனையை ஓரம் வச்சுட்டு அது மூலியமாக கிரியேட் ஆன பிரச்சனையை வச்சு ஸ்க்ரீன் பிளேவாக மூவ் பண்ண விதம் ஸ்மார்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேமியோ ரோலில் வந்த ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு எந்த விதத்துலையும் படத்துக்கு வலு சேர்க்கல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சினிமோட்டோகிராஃபர் KM பாஸ்கர் அவர் பங்கு சிறப்பாக பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் ஷான் ரோலர் பிஜிஎம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. பாட்டு மகராசி சம்பவக்காரி இந்த சாங் ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. படத்துடைய ப்ளஸ் விஷ்ணு விஷால் ஆரியன் தோழி படத்துக்கு அப்புறம் இந்த படத்தை நடிச்சிருக்காரு. அவருடைய காமெடி அண்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர் ஹிட் படம்னா வேலைட்டு வந்துட்டா வேலைக்காரன் கட்டா குஸ்தி பார்ட் 1 அந்த அளவுக்கு இல்லாட்டினாலும் டீசெண்டாக அமைஞ்சிருக்கு இந்த கட்டா குஸ்தி பார்ட் 2. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.